நோய்க்கு இடம் கொடேல் அப்படிங்கிற பழமொழி. நோய்க்கு நம்ம உடம்பு இடம் கொடுக்க கூடாது. பிணியாற்றும் வலிமை கொண்டு, பிணியாற்றுகின்ற வலிமை கொண்டு. யாருக்கு இந்த பிணியாற்றுகின்ற வலிமை இருக்கிறது? பிணிகளுக்கே மருந்தாகும். எல்லா பிணிகளுக்கும் அதுதான் மருந்து. நீர் உமக்கு மருந்தாகும். நீர் என்றால் நான் தான், என்னுடைய அத்தனைக்கு மருந்து. அப்ப இந்த உடம்பு தான் மருந்து. இந்த உடம்புக்குள் இருக்கின்ற மகா ரகசியத்தை புரிந்தால் அது மருந்தாக மாறி நம்மளுடைய நோயை வராமல் தடுக்கிறது. பயிற்சியே நோயை தடுக்கும். பயிற்சி எடுக்க எடுக்க கழிவுகள் எல்லாம் நீக்கப்படும். உடம்புல 14 வேகங்கள் உண்டு. அந்த வேகங்களை நாம் தடுத்தால் உடம்புக்குள்ளே பலதரப்பட்ட நோய்கள் வரும். அது என்ன வேகங்கள்னு சொல்றேன். ஓகேவா? இதுதான் 19வது நாள். வாதம். அபான வாயு கீழ் நோக்கி வாயை தடுத்தால், அபான வாயு நம்ம மலத்துவாரங்கள் வழியாக போகின்ற அபான் வாய், அந்த அபான வாயை நாம் தடுத்தால் வாதம், நரம்பு பலவீனம், மார்பு நோய்கள், அதாவது ஜஸ்ட் முக்காவாசி பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம், ஜஸ்ட் ப்ராப்ளம், ஒரு மாதிரி பேனிக் ஆகி மயக்கம் மட்டும் விழுகிறது, வாயு குன்மம், குடல் வாதம், உடம்பு புகுதல், குடைச்சல், உடம்பு பூரா குடைச்சல் இருக்கும். அபான வாயை தடுக்கக்கூடாது. மழஜலம் கட்டிரும். வாயுவால் மழஜலம் கட்டும். எப்படி? இது ஒரு பழமொழி. வாயுவால் மலமும் கட்டும் ஜலமும் கட்டும். அப்படின்னு என்ன? வெளியே போகின்ற மலங்கள் வாயுவால் கட்டும். மலம் என்றால் உடம்பில் இருக்கின்ற அனைத்து மலங்களுமே கட்டி நின்று தேங்கி நோயை உண்டு பண்ணும். ஜலம் கட்டுனா நீரா வெளியே போற சிறுநீர் கரெக்டா பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணாது. யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், கிரியேட்டின் ப்ராப்ளம். அப்ப வாயுவால், அப்ப வாத நோயால் இந்த பிரச்சனை வருது. அப்ப வாத நோய் என்ன பண்ணும்? கரெக்ட் பண்ணும். வாத நோயை அடக்கிறதுக்கு என்ன சொல்றாரு சித்தர்? ஓம் வடிவத்தில் இருக்கின்ற மலக்குடலை ஒழித்தால், ஓம் வடிவம் அழகா இருக்கா? ஓம் வடிவத்தில் தான் இருக்கு. அந்த மலக்குடலை ஒழித்தால், அதுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை வெளியே கரெக்டா மலச்சிக்கல் எல்லாம் பண்ணிட்டா வாதமெல்லாம் ஒடுங்கி போகுமா? எப்படி? வாதமெல்லாம் ஒடுங்கி போகும். அப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு. கழிவுகளை நீக்கிறது தான் நோயுடைய, கழிவு நீக்கமே நோய் நீக்கம். அப்ப மழை கட்டும், பசி மந்தமாயுது, தலைநோய் வருது, கைகால் மரத்து போகுது, எல்லாமே இது வாதத்தின் மிகுதியால் வர்றது. அதை கரெக்ட் பண்ணிடுவோம். சரியா? அபான வாய் என்ன பண்ணும்? வெளியே போகும். சரியா? புளித்த வாந்தி, குடல் வலி, உடல் உப்புதல், அன்னம் செல்லாது, மகா துன்பம், பல நோய்கள், வாயு சரிவர இயங்காமையே. வாதத்தால் சரிவர, அப்ப அபானன் கரெக்டா வெளியே போயிடணும். அப்ப மலம் கரெக்டா ஃப்ரீயா போகும். இதெல்லாம் அபான வாயு. அப்ப என்ன பண்ணணும்? இதை சரி பண்றதுக்கு என்ன? அபான முத்ரா. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ரெகுலராகவே நம்மளுடைய உடம்பினுடைய திடக்கழிவுகளை நீக்குவதற்கு பயன்படக்கூடிய அற்புதமான முத்திரை அபான முத்ரா. எப்படின்னா, நடுவிரலையும் மோதிர விரலையும் என்ன பண்ணும்? பெருவரலோட ஜாயின் பண்ணி, எப்படி ஜாயின் பண்ணி அப்படி டச் பண்ணி அதுல ஃபீல் பண்ணும். அதுல இதயத்தின் துடிப்பை உணர வேண்டும். இதயம் எப்படி லப்டப்னு இயங்குறது, அது மாதிரி இதயத்திலிருந்து பீரிட்டு வருகின்ற அந்த இரத்த ஓட்டம் இதுல உணரலாம். அந்த பிராண ஓட்டத்தை உணர வேண்டும். அப்பதான் பஞ்சபூதத்தின் இதுல என்னது? ஆகாயத்தின் தத்துவம், நிலத்தின் தத்துவம், நெருப்பின் தத்துவம் கரெக்டா. மற்ற 2 பூதங்கள் என்னது? எனர்ஜி எடுக்குது. ஒன்று காற்றின் தத்துவத்தை பேலன்ஸ் பண்ணுது, எனர்ஜி எடுக்குது. நீரோட்டம் அதிகமாகுது, காற்றோட்டம் அதிகமாக பேலன்ஸ் ஆகி மற்ற 2ஐயும் இது பண்ணும்போது கேப் கிரியேட் ஆகுது. நிலமான உடம்புல கேப் கிரியேட் ஆனோடனே வாயுவெல்லாம் பிரியுது. புரியுதுங்களா? அபான் வாயு முத்ரா, அபான வாயு முத்ரா, அபான முத்ரா. அபான வாயு முத்ரானா மடக்கிறது, ஹார்ட் முத்ரா. இது கால் காட்டி வரல மடக்குனீங்கன்னா இதுக்கு பேர் வாயு முத்ரா. உடம்புல இருக்கிற வாயுவை பேலன்ஸ் பண்ற முத்ரா இது. உடம்புல இருக்க அபரிமிதமான வாயுகளை பேலன்ஸ் பண்ணி, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி, நல்ல தூக்கத்தை கொடுத்து, தலைவலி, தலைநோயிலிருந்து, தலைவலியிலிருந்து, உடம்புல இருந்து, மூட்டு வலியிலிருந்து எல்லாத்தையும் சரி வாயுவை பேலன்ஸ் பண்றது. வாதத்தை மடக்குதல், வாதமடக்கி, வாதம் காற்றை மடக்குகிறேன், பிடித்து விடுகிறேன். புரியுதா? இது வாயு முத்ரா. இது 2 விரலை ஜாயின் பண்ணா அபான் முத்ரா, அபான் வாயு முத்ரா. எப்படி? இப்ப இது மஸ்ட். இந்த இதுக்கு 2 முத்ராவே பண்ணணும். அபான் வாயு முத்ரா, அபான் முத்ரா. இது மிராக்கிள் ஆஃப் ஹார்ட் முத்ரா.
மடக்கி பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட். அப்போ ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஹார்ட் நன்றாக இயங்குனா மனம் நன்றாக இயங்கும், யாருக்கு டென்ஷன் வராது. ஹார்ட் நன்றாக இயங்கினால் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். பிளட்டோடைய சர்க்குலேஷன் பிளட்டை பார்த்துக்குது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது. அப்போ என்ன ஆகுது, எல்லாத்துக்கும் சத்து பரிமாற்றம் கரெக்டாக நடக்குது. மைண்டு நல்லா வேலை செய்யுது, பிரெயின் ஷார்ப்பாக இருக்குது, கூர்மையாக வேலை செய்யுது, பயங்கர ஞானகாரனா வர. அப்போ இது மிராக்கல் முத்ரா. இதை பண்ணலாம் 5 நிமிஷத்துலேருந்து. அப்போ எப்படி முத்ரா பண்ணணும், ஜாயின் பண்ணிட்டு நம்ம சரமறிந்தவன் அப்படியே உட்காந்து மூச்சு எடுக்கிறேன். அந்த முத்திரையின் மீது கவனம். இப்போ இந்த நெத்திப்பொட்டில் கவனிக்காம மூச்சு எழுத்து அந்த நாம் எங்கே ஜாயின் பண்ணணும் அங்கே கவனம் செலுத்தணும். அங்கே தான் மூச்சு இன்னும் மூச்சு அவுட்டு. மூச்சின் மூச்சு அவுட் கவனமே அங்கே தான் இருக்கணும். மூச்சுடன் எண்ணம். எண்ணம் எங்கே வச்சுருக்கேன், இந்த ஜாயின் பண்ணுறதுல வச்சுருக்கேன். கை ஃபுல்லாக ஒரு மின்காந்தம் வர வரைக்கும் பண்ணணும். ஒரு மேக்னட்டிக் வந்துடுங்க, ஒரு ஹீட் வரும். அதுதான் முத்திரை ஆக்டிவேஷன். 5 நிமிஷம் 6 நிமிஷம் பண்ணுங்க, சரியா? 3 நேரம் சாப்பிடும் உணவுகள் வாயு உணவுகளை நீக்குதல் வேண்டும். லிவரை தூண்டணும். அப்போ லிவரை தூண்டுனா வாதம் கம்மியாகும். அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா 90 நாள் லிவர் டானிக் சாப்பிட்டே தரணும். அப்போ லிவர் டானிக்கு எப்படி சாப்பிட்றது, ஹோமியோபதியில் லிவ்டீன் கிடைக்குது, ஆயுர்வேதாவில் லிவருக்கு இருக்குது, அர்ஸ்லாங்கண்ணியோடைய இது இருக்குது. நம்மளுடைய பெஸ்ட் வந்து ஹிமாலயாவில் வந்து லிவ் 52 நார்மலாக சாப்பிடலாம். காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று, சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் போட்டுங்க. அப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் ரெடி ஆகுது, உடம்புல டாக்ஸின் ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட டானிக், லிவர் டானிக் கம்பல்சரி சாப்பிட்டு, ஓகேங்களா? அரவிந்தில் தான் ஏரோ லிவர் டானிக் சூப்பராக வேலை செய்யும். ஓகே, இது வாதம். 2வது தும்மல். கிரிஹரன் வாயுவின் செயல் தும்மல். இதை தடுக்கக்கூடாது, தும்மி விட வேண்டும். தும்மல் வந்துச்சுன்னா அதிர்வு கொடுத்து உன்னுடைய பிரச்சனை ஏதோ ஒரு அனீஷியா உள்ள வருது, தும்மி அது உள்ள போக வேணாம்னு தடுத்து வெளியே தள்ளுது. ஏதோ புகை வருது, அது உனக்கு பிடிக்கல, அது தள்ளுது. இந்த லங்ஸுக்கும் பிடிக்காத விஷயத்தை நாம் நுகரும் பொழுது தும்மி அவாய்ட் பண்ணுது. சரி, உள்ள நீர் கோர்த்துக்குது, தும்மி வெளியேற்றுது, அடப்பு நீக்குது. அப்போ தும்மல்ங்கிறது அவ்வளோ விஷயம். அதை நம்ம என்ன ஒன்று உடனே போட்டு அமுத்தி ஒரு துணியை வச்சு இப்படி அமுத்தக்கூடாது, தவறு. கொஞ்சம் கேப் விட்டுட்டு துணி இப்படி வச்சுட்டு தும்மணும், கீழே போயிடும். அதான் போட்டு அடக்கணும்னா ஏறிடு தலை. பாருங்க, கிரிஹரன் வாயுவின் செயல் தும்மல். தடுத்தால் தலைநோய் கம்பல்சரி. முகம் இழுத்துக்கும். இடுப்பு வாயு, இடுப்பு வலி, ஞான இயந்திரங்கள் கர்ம இயந்திரங்களும் அதிருமா. ஞான இயந்திரம் கர்ம இயந்திரம் முக்கியமானதில்லை, அது அதிர்ந்ததுன்னா என்னத்துக்காருது. வயிறு பொறுமல், உடம்புக்கு ஆண் சக்தி நீர்த்து போதல், சிறுநீர் கடுப்பு, சீதள மலம் வரும். இதை புரிஞ்சுக்குங்க, இதை தடுக்கக்கூடாது, சரியா? இப்படி போட்டு அடக்கக்கூடாது. ஓகே, சளியை நீக்க வேண்டும். அது சளி பயிற்சி நம்ம பிராண பயிற்சி பண்ணும்போது அது சரியாயிடும். தூசி, புகை, அலர்ஜி, காரம், மிளகாய் வறுத்தல் இவைகளை நிறுத்த வேண்டும். நமக்கு அலர்ஜியாக இருந்தால் இதெல்லாம் நிறுத்திக்கணும். லங்ஸ் கிளீன் செய்ய வேண்டும். சுவாச பயிற்சி செய்ய வேண்டும். வைட்டமின் சி, டி, வைட்டமின் சி, டியை அதிகப்படுத்தணும் உடம்புல. சுவாச குடோரி வாங்கி வச்சு வீட்டில் சிலதெல்லாம் வச்சுருங்க. சுவாச குடோரி கம்பல்சரி. சுவாச குடோரிங்கிறது அற்புதமான சூரிய சக்தி கொண்ட மிளகதில் இருக்கிறது. பெண்களுக்குரிய சூரிய சக்தியான மிளகும் அதில் எருக்கன் வெள்ளெருக்கமும் கலந்து தான் சுவாச குடோரி, சரிங்களா? தாலி சாதி சூரணம் இதெல்லாம் வீட்டில் எடுத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு இருக்கும். வாங்கிக்க, தப்புல, வருஷத்துக்கு ஒருக்கா வாங்கி வச்சுக்க. கொஞ்சம் எடுத்து செட்டி வச்சா த்ரோட்டு அற்புதமாக இயங்கும். ஆடாதோடையும் 5 மிளகும் பாடாத தொண்டையும் பாட வைக்கும். ஆடாதோட மணப்பாகு வாங்கி ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன். வெயில் காலத்தில் ஓவர் ஹீட் ஆகும். ஆனால் சளி பிடிச்சவங்க, சளி இருக்கிறவங்க, டிபி நோய் இருக்கவங்க, எலும்புரிக்கு நோய் இருக்கவங்க ஆடாதோடையை விட்டால் எதுவும் கிடையாது. அவ்வளவு நோய், வாதத்தில் இருக்கின்ற நோயெல்லாம் நீக்கும். குருதி அழல் நோய், குருதியில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுது. எலும்பில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுது ஆடாதோட. மணப்பாகு பாரு எழுதியிருக்கேன். தூதுவளை, கண்டங்கத்திரி, பூரண சந்திரோதயம். இது காஸ்ட்லி கொஞ்சம். பூரண சந்திரம் 3500 ரூபாய். எவ்வளோ? 10 கிராம். 10 கிராம் இருக்கிறதுலே காஸ்ட்லி பூரண சந்திரோதயம். பூரணமாக சந்திரன் உதிக்கின்ற சந்திர உதயம் என்றால் மன உதயம். அப்படின்னா தூங்குறவன் காலையில விழிச்சுக்குவான் அப்படின்னா, சாக போறவன் விழிச்சுக்குவான் தான் பூரண சந்திரோதயம் மருந்து. அற்புதமான ரசவாத கொள்கை கொண்ட அற்புதமான மருந்து பூரண சந்திரோதயம். தங்க தண்ணீரில் அதை என்ன பண்ணுவாங்க, ஆட்டி கரெக்டா எடுத்து வச்சு தங்கத்தால், தங்கத்தில் இருக்கிற தங்கத்தினுடைய அந்த வாட்டர்ல தான் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ அது காஸ்ட்லி 3500 ரூபா. அது சாப்பிட்டீங்கன்னா லங்ஸ்ல இருக்கிறத கரைஞ்சு வெளியே போயிடும், உடனே போயிடும்.
கஸ்தூரி கருப்பு எவ்வளவு லங்ஸ்ல இருக்க பிரச்சனையை சரி பண்ணும், இதயத்தில் இருக்க பிரச்சனை சரி பண்ணும். யாருக்கெல்லாம் இதய நோய் உள்ளது, யாருக்கெல்லாம் ஆஸ்துமா இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த அடப்பு நோய் இருக்குதெல்லாம் கஸ்தூரி கருப்பு சாப்பிடுங்க. பயங்கர ஹீட் ஆகும். 2 நாள் விட்டு விட்டு சாப்பிட்டுட்டே வாங்க, அடப்பை நீக்கிடலாம். ஜஸ்ட் ஓப்பன் ஆயிடும், லங்ஸ் கிளீன். புரியுதுங்களா? இது தும்மலை நீக்கிறதுக்கு வழி. இது சாப்பிட்டாலே சைனஸ் ப்ராப்ளம், நீர் கோர்க்கிற தலைநோய் எல்லாம் போயிடும். அடுத்து சிறுநீரை அடக்கக்கூடாது. அடக்கினால் நீரடைப்பு நோய், நீரிறங்கும் புழை புண்ணாகுதல், கீழ்வாயு நோய், பிறகு கீழ்காய் நோவு, நீர் துவார நோய்கள், நீர் துவார யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி வீக், ஹை பிளட் பிரஷர், ஆண்குறி நோய், பெண்குறி நோய், அபானவாயு நரம்புகளில் குற்றமாகும். உணர்வு வந்தவுடன் சிறுநீர் கழிக்க வேண்டும். இதுக்கு என்ன மருந்து? அற்புதமான புனர்வாசம் இருக்கு. ஆயுர்வேதா கடையில போங்க, போயிட்டு எனக்கு புனர்வாசம் டானிக் கொடுங்கன்னு கேளுங்க, வாங்கிட்டு வாங்க. காலையில ஒரு டேபிள் ஸ்பூனு. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம உடம்புல இருக்க வீக்கத்தை ரெடி பண்ணணும், மூட்டு வலி ரெடி பண்ணணும், உடம்புல இருக்கிற அபரிமிதமான எக்ஸ்ட்ரா நீர்லாம் வெளியேற்றினா நம்ம புனர்வாசமும் உடம்புல இருக்கின்ற மூட்டு வலியாகட்டும், மூட்டு வீக்கமாகட்டும், எல்லாத்தையும் மூக்குரட்டைக்கீரையில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை சாறு. அது காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30 ml தண்ணீர் கலந்து குடிங்க. சாயந்தரம் புனர்வாசம். அது மட்டுமல்ல, நெரிஞ்சல் சூரணக்கூடிய நீர் அதே வேலையத்தான் செய்யுது. புதினா கொத்தமல்லி வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். உப்பை குறைங்க, உப்பை குறைச்சா சரியாயிரும், உப்பை குறைச்சா கரெக்ட் ஆயிரும். இதை தாண்டி என்னது? யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரெடி பண்றது பூனை மீசைங்கிறது. அது டீ அமேசான்ல கிடைக்குது. பல வழிகள்ல நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கணும். ஓகே. மலமடைக்கலாம். 4வது சளி பிடித்தல், தொண்டை நோய்கள், வாத நோய்கள். இதெல்லாம் மலத்தை அடக்குனா, மலச்சிக்கல் ஆச்சுன்னா சளி பிடிக்கும். தொண்டை நோய், தொண்டையில் கரக்கரன்ட்டே இருக்கும். வாத நோய்கள், கைகால் வாதம் இழுத்துக்கிட்டு போயிடும், கை இடுப்பு ஷோல்டர்லாம் பெயின் மலச்சிக்கல். தலைநோய், விழி நோய்கள், வெளி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். உடல் வலி, மனப்பித்தே வந்துருமா. வாய் உளருவாங்க. பலதரப்பட்ட வாத நோய்கள், கப நோய்கள், தோல் நோய்கள், மலத்தில் சிக்கல், மனதில் சிக்கல். மனசுல சிக்கல்னா என்னது? மனசு தானே எல்லாத்தையும் படைக்குது. அப்ப முடிஞ்சு வச்சா மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். குடல் சுத்தமே உடல் சுத்தம். சரிங்களா? அபான வாய் முத்ரா, மலச்சிக்கலை போக்குற முத்ரா. வருண முத்ரா, வருணன்னா நீர் தானே, நீர் முத்ரா. அதிகப்படுத்தி நீர் என்ன பண்ணுது? இப்ப சம்மர் டயத்துல இந்த முத்ரா பண்ணலாமா? நீர் முத்திரை டச் பண்ற அதே தான் ப்ரொசீஜர். திரிகடு காலை, திரிப்பலா மாலை. காலையில சாப்பிட்டோன்னே ஒரு திரிகடு டேப்லெட் போடுங்க, சிமாலயில கிடைக்கும். சாயந்தரம் திரிப்பலா நைட்டு ஆகுனா போடுங்க, மலச்சிக்கல் போயிடும். வெண்டைக்காய் 3 ஊற வச்சு நைட்டு தின்னுங்க, மலச்சிக்கல் போயிடும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மலச்சிக்கல் போயிடும். அவ்வளோதாங்க. ஓகே. 5 பசிச்சா சாப்பிடும். பசியின் உணர்வறிந்து சாப்பிட்டா மருந்து. உணவே மருந்துன்னு வள்ளுவன் 90வது அதிகாரம் நினைக்கிறேன் கொடுத்திருக்காரு. 10 குறளை பாருங்க. மருத்துவமே மருந்துன்ற அதிகாரம் அற்புதம் படைத்தான் வள்ளுவன் உலகக்கே 2 அடியில கொடுத்தான். வான்புகழ் கொண்ட குறளாம், அற்புதம். அப்ப வள்ளுவனுடைய குறளிலே நோய் நாடி நோய் முதல் நாடி எது தெரித்து வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்ப பசியினுடைய உணவு. அப்ப பசிதான், உணவுதான் மருந்து. பசியின் உணர்வறிந்து அதை என்ன பண்ணணும்? எவ்வளோ பசி எடுக்குதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம சாப்பிட்டு புரிஞ்சு சாப்பிடணும். அதுக்காக பசி லைட்டா இருக்குன்னு அடிச்சு நொறுக்க கூடாது. உலகத்திலே இராணுவத்தால் இறந்தவனை விட பெருந்தேனியால் நிறைய சாப்பிட்டு சாரவன் தான் அதிகம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? காணுமே மந்தம் கவுளுக்கு மன்னத்தால் டபக்குன்னு சாப்பிட்டா மந்தகதி வாத நோய் வந்துடும். மெதுவாக உணவை மென்று சுவைத்து அருமையாக சாப்பிடணும். அருஞ்சுவையும் உண்டீர் அப்படிங்கும். நீரை சப்பி சாப்பிடணும். நீரை சாப்பிட்டுட்டே இருங்க பாப்பா, எல்லா நோயும் போயிடும். அப்ப பசி உணர்வு. அற்றால் அளவறிந்து உண்க, அக்துடம்பு பெற்றால் நெடுதுய்க்குமாறு. அளவறிந்து உண்க. சரியா? தூண்டுவது நரம்பு மண்டலத்தை ஆட்சி. பசியின் வேகத்தை அடக்கக்கூடாது. சாப்பிட்றோம். உடலில் அங்கங்கள் தன் தொழில்களை செய்ய முடியாது. உடல் இளைக்கும், முக வாட்டம், சோர்வு, மூளைச்சூடு வரும். புரியுதா? பிரம்மை உண்டாகும். காலையில 7 to 9 சாப்பிடணும். அப்போ வயிறு நீர் சுரந்திருக்கும், வயிறோட எசன்ஸ் சுரந்திருக்கும் 7 to 9. மதியம் 1 to 3 சாப்பிடணும். மாலை 7 to 9, நைட்டுனா 7 to 9 சாப்பிட்டாகணும். கண்டிப்பாக பசிக்கு தகுந்தாற் போல் சாப்பிடணும். பசி எடுத்தா சாப்பிடுங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க, அது குற்றம். அடுத்து தாகம் எடுக்க தண்ணீர், தாகம் எடுக்க தண்ணீர் சாப்பிட வேணும். சப்பி சாப்பிடணும். சிறுநீர் வியர்வை தடுத்தீங்கன்னா, தாகம் எடுக்கும்போது தண்ணியே இல்லை சாப்பிடலைன்னா அட்லீஸ்ட் வருண முத்ரா வைங்க.
சரியா? உமிழ்நீரை முழுங்கிட்டே வாங்க. திருநீர் வியர்வை உப்புசம் களியும் நீராவியாலும் இப்படி போன நீரை நீரால் ஈடு செய்ய வேண்டும். இதை தடுத்தால் வாயு பிடிக்கும், ஜீரண நோய், பல வலிகள், மலச்சிக்கல், உடல் சூடு, பிரம்மை, உடல் இளைப்பு, முக அழகு குறைவு, இதெல்லாம் நீர் முத்திரை பண்ணலாம். நீராகாரத்தை அதிகமாக நீராகாரத்தை சேர்த்திக்கணும். நீராகாரத்தை பர்டிகுலராக வந்து நீரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டிஹைட்ரேட்லேருந்து ஹைட்ரேட் ஆகிறதுக்கு ஹோமியோபதியில் நேட்ரம் மிரியாடியம் 6x வீட்டில் வச்சுக்கோங்க. பர்டிகுலர் நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் சாப்பிட்டுக்குங்க. நேட்ரம் பாஸ், இந்த 3மே உடம்புல நேட்ரம் சல்ஃபியூரிக்கம், நேட்ரம் பாஸ், நேட்ரம் மிரியாடியம் 3 சால்ட்டு, அதில் 2 இதில் 2 இதில் 2 போட்டுங்க. வாங்கிக்கங்க சால்ட் 6x பயோசால்ட் வாங்கி வச்சுக்கோங்க. கொட்டாவி அடக்கவே கூடாதுங்க. இதுவும் வேகமே. தசைகளின் கரியமிளம் நிறைந்து குருதி சுழல், குருதியில பிரச்சனை, வெளியேற ஓட்டாமல் அங்கேயே தேங்கி நின்று போயிடும். உடல் அசதி ஏற்படும். கொட்டாவி அடக்கினால் முகம் வலிக்கும், உடல் பலவீனம், இளைப்பு குறி, செரியாமை, நீர் நோய்கள், வெள்ளை நோய்கள், மயக்கம், வயிற்று நோய்கள் வரும். சிறுநீருடன் குருதி கலந்து மூச்சு இறைக்கும். அப்படி கை கால் குடைச்சல். இதுக்கு பிராணமுத்ரா வைங்க. உடம்புல பிராணசக்தி இல்லைன்னா தான் கொட்டாய் வரும், டயர்ட் ஆயிரும். பிராணமுத்ரா உடம்புல பிராணசக்தியை அதிகப்படுத்துது. இப்போ பிராணமுத்ரா என்ன? நீர்முத்ராவை நிலமுத்ரா ஜாயின் பண்ணி இப்படி வச்சுங்க. நம்ம என்ன பிரீத்திங் எக்ஸசைஸோட பண்ணணும். இப்படி வச்சுட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 15 தடவை பிரீத் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. எப்பயெல்லாம் கொட்டாய் வருதோ ஒரு 15-20 ஹோல்டு பண்ணி 5 செகண்ட் பண்ணுங்க. கொட்டாவி ஆனால் போயிடும். சரியா? உதான் முத்ரா, உதான் முத்ரா, ஆதி முத்ரா. இதெல்லாம் ஆதி முத்ராங்க. குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுது? லங்ஸோடைய கெப்பாசிட்டி, லங்ஸ் இயங்குது. குழந்தை பிறந்தோடனே பிராணன் இழுக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ஆற்றல் லங்ஸ் வழியாக அகில பிரம்மாண்ட சக்தி, கர்மவனை, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே இந்த லங்ஸோட கனெக்ட் ஆகுது. அப்போ அது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது? பிடிச்சிக்குது இப்படி முத்ரா. இந்த முத்ரா என்ன பண்ணுது? லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. உடம்பு பூரா ஆக்சிஜன் ரேட் அதிகமாகுது, எனர்ஜி ஃப்ளோ நடக்குது. இதை பண்ணுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் முத்ரா. தூங்குறதுக்கு முன்னாடி பண்ற முத்ரா, கொரட்டை வராது. சரியா? தான் முத்ரா, ஆதி முத்ரா, அபான் முத்ரா. தூக்கம், தூக்கத்தை வந்துச்சுன்னா கொட்டாவி, தூக்க அசதியோடு வர கொட்டாவி அது தூங்கணும்னு அர்த்தம். தலைவலி, கணம், கண்கள் சிவத்தல், செவிடு, அரைப்பேச்சு, தூக்கம் வந்ததும் தூங்கவும், சாப்பிட்டதும் தூக்கம் வந்தால் 15 நடைப்பயிற்சி செய்து தூங்கணும். 1 மணி நேரம் கழித்து, அதாவது சாப்பிட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கணும் டைம். சரியா? இதெல்லாம் தூக்கத்தை தடுக்கக்கூடாது. அடுத்து வாந்தியாக இருந்தால் வாந்தி எடுத்துக்கணுங்க, அடக்கக்கூடாதுங்க. வேகத்தை அடக்கினால் தடுப்பு, குட்டம், தழும்பு, பாண்டுனா ரத்த சோகை, கண் நோய்கள், பித்த நோய்கள், இருமல் வரும், காய்ச்சல் வரும். ஜீரண உறுப்புகளை வலிமையாக்கிட வேண்டும். லிவர், வாந்திக்கு லிவர் தான் கனெக்டட். லிவர் டானிக் சாப்பிடுங்க, சரியா? தொடர்ந்து வாந்தி வர்றதுக்கு லிவர் பித்த அதிகமாயிடும். இப்போ இந்த மாதிரி வேகங்கள் என்ன பண்ணக்கூடாது? அடக்கக்கூடாது. அடுத்து 10 சுவாசம், 11 இளைப்பு, 12 இருமல். இதுவும் வேகமே. சுவாசம், இளைப்பு, இருமல் 3 ஒரே லைன்ல வச்சிருக்கேன். சுவாச பாதையில் சதாகாலமும் சாகும் வரை உள்வெளி காற்று வாங்கியும் வெளித்தொலியும் நடக்கிறது. உள்ள போது மந்திரமா போது, எந்த சவுண்ட் இல்லை, ஹம்முன்னு வருது. தூசி, புகை, பலதரப்பட்ட வெளிக்காரணிகளால் பாதை தடைப்படுது. கரெக்டா? அடக்கினால் கெட்ட மனம் வீசும். உடம்புல அடக்கக்கூடாது. உள்ள சளியை ரிமூவ் பண்ணுங்கிறது விதி. இதய நோய் வரும், வயிற்றுப்பொருமல் வரும், காய்ச்சல் வரும், ரத்தம் கெட்டுப்போகும், மலச்சிக்கல் ஏற்படும், உடல் வெப்பமடையும். யாருக்கெல்லாம் வியர்வை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அடப்பு, லங்ஸ்ல அடப்பு இருந்தால் தோல் நோய் வரும், ஜீரணம் நடக்காம நீரிழிவு நோய் வரும், குன்மம், பல நோய்கள். பாருங்க, இதெல்லாம் லிஸ்ட். அடைப்பை நீக்க வேண்டும். வளலை மட்டும் ஆஸ்துமா முத்திரை பண்ணும். வளலை பண்ணணும் கம்பல்சரி. வளலை பண்ணாலும் சரி. ஆஸ்துமா முத்திரை பாருங்க, 2 விரல் ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிற பெருவிரலையும் மோதிர விரலையும் மடக்கி நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணி, இது ஆஸ்துமா. சரிங்களா? வச்சுட்டே இருந்தோம்னா லங்ஸ் ஓப்பன் ஆயிடும். சரியா? இன்னும் 2 முத்திரை இருக்கு, இதே போதும். சரியா? நம்ம பிரீதிங் எக்ஸசைஸ் தேவையில்லை. லிங்க முத்ரா. சரியா? ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு அப்படியே நெருப்பு அதிகப்படுத்துறது, லங்ஸ் ஓப்பன் பண்ணுறது. ஒபிசிட்டி முத்ரா, உடம்பை குறைக்கிறது இந்த முத்ரா தாங்க. தியான் முத்ரா, சுவாச குடோரி, திப்ளிய ரசாயனம் வாங்கி வச்சுங்க, லங்ஸ் ஓப்பன் ஆயிடும், லங்ஸ் கிளீனிங். 13 விழிநீர். கண்ணிலிருந்து வரும் நீரை அடக்கினால் கண் நோய் வரும், தலைவலி, வாதம், குன்மம், துன்பம் ஏற்படும். கண்ணீர் விட்டு
கண்ணீர் விட்டு சரி செய்ய வேண்டும், அதை அடக்கக்கூடாது. கண்ணீர் வந்து அப்படியே அழுது தோணுச்சுன்னா அழுதுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஆண்கள் பெண்களுடைய சக்தி, அதை அடக்கக்கூடாது. சுரம், நீர்க்கட்டு, கால்கள் கீழ் மெத்த வலிக்கும், மார்பு நோய், குறி நோய்கள், விதைவீக்க நோய்கள் ஏற்படும். எனவே 14 வேகங்கள் அடக்காமல் அதன் அனிச்சையில் விட்டுவிடும். உடல் எப்போதும் நலமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதை அடக்காதீங்க. அடுத்து சப்ததாதுக்கள். இந்த விதியில் எக்ஸ்ட்ரா சொல்றேன். சாப்பிட்றது என்னது? ரசமா மாறுது. நன்றாக உமிழ்நீருடன் அரைத்து சாப்பிடணும். நல்லா மென்னு உமிழ்நீரோட பொறுமையா நிதானமா, அதுக்கு தானங்க வாழ்றோம். டைம் எடுத்துங்க, 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஆக்கிடுங்க. அடைக்கி சாப்பிட்டு உள்ள போயிடும், வயிற்றுக்குள்ள போயிடும். சரியா? ரசமாயிருது. ரசமாட்டது அடுத்து ரத்தமா மாறுது. அப்ப நாக்கு, கண்ணு, கண்ணம் இவைகளுக்கு நீர் வடிமா. அப்ப ரத்தமாகிற டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பசை போல இருக்கும். நாக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பசையா, அப்ப ரத்தமா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் உடம்புல. அடுத்து மாமிசமா வருது, தசையா மாறுதா. ரத்தம் மாமிசமாகும் போது ரத்தம் வர்ணம் அடைகிறது, அழகாக. அப்ப ரத்தம் வர்ணம் ஆகுதுன்னா மாமிசமாகும் போது ஆறுது. மாமிசம் கொழுப்பா மாறுது. மாமிச கொழுப்பாக மாறும்போது காது குறும்பு வரும். இப்ப காதுல நிறைய பேத்துக்கு குறும்பு இருந்ததுன்னா கொழுப்பு பண்டங்களை நிறுத்திடும். சிம்பிள் ரூல் சொல்லிட்டேன். ஃபேட் அதிகமா இருக்கு, எனக்கு பிளட் வெசல்ஸ்ல ஃபேட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா காது குறும்பை இருக்கான்னு பாருங்க. இப்போ டெஸ்ட் பண்ண தேவையில்லை. காது குறும்பை யாருக்கெல்லாம் வந்துட்டே இருக்கோ ஃபேட் உணவுங்களை தவிர்த்துக்குங்க. தவிர்த்துட்டீங்கன்னா உள்ள இருக்க வெசல்ஸ்ல ஃபேட் ஏறாது. புரியுதா? காது குறும்பு அதிகமாக வரக்கூடாது. காது குறும்பு வருதுன்னா கொழுப்பு அதிகமாக சேருதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே. காது குறும்பை நாக்கு, பல், அக்குள் மர்மங்களில் அழுக்கு வரும். நாக்கு, பல்லு, மர்மஸ்தான் எல்லாத்திலும் அழுக்கு வந்துச்சுன்னா கொழுப்பு சேருதுன்னு அர்த்தம் உடம்புல. பாத்துங்க, நாக்கு, பல்லு, அக்குள் இதெல்லாம் வந்து என்னது? அழுக்கு வரும். சரியா? எலும்பு, கொழுப்புக்கு அப்புறம் எலும்பு உற்பத்தி ஆகுது. கொழுப்பு நல்ல கொழுப்பு தான் எலும்பு உற்பத்தி ஆகுது. நகம் வளரும், நிறம் எல்லாம் அப்படியே நகம் வளர்ந்துச்சுன்னா எலும்பு வளர்ந்துட்டு இருக்கு, எலும்போட சத்து கிடைக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு நகமே வரலைன்னா கொழுப்புல இருந்தே நல்ல கன்வர்ஷன் இல்லை. அப்ப கரெக்டா சாப்பிடணும்னு அர்த்தம். எல்லாமே 7 தாதுக்கள் கரெக்டா சாப்பிட்டுட்டே வந்தீங்க. இன்னைக்கு தொடங்குறேன், நல்லா மென்னு சாப்பிட்றேன், நல்லா சத்தான சாப்பிட்றேன், 7 நாளுக்கு பக்காவா கன்வெர்ட் ஆயிரும் உடம்பு. எகைன் 7 நாள். இதுனா ஒரு மண்டலம் அது கரெக்டா சாப்பிடுங்க, நோய் நீங்கிரும். அடுத்து மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜையாவது கண் பீலை வரும். யாருக்கெல்லாம் காலையில கண் பீலை வருதுன்னா எலும்பு மஜ்ஜை உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் கண் பீலை வரலையோ எலும்பு மஜ்ஜை உருவாகிறது இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சுக்கிலம், மஜ்ஜை சுக்கிலமாகும் போது முகம் பளபளபளன்னு இருக்கும். 7 நாள் கழிச்சு பார்க்கணும்னா ஆண் சக்தி கூடுது, பெண்ணுக்கு பெண் சக்தி வரும். இவ்வளவுதாங்க. இதை தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நன்றி.